അല്ലെങ്കിൽ തന്നെ താൻ കാണിക്കാം. മോളുടെ ഇഷ്ടം. ഓക്കെ, സൂപ്പർ. அப்போ எனக்கும் கராத்தே கத்துக்கணும். കാര്യം കൂടെ ഉണ്ട്. അങ്ങനത്തെ ഒരു സിനിമയുടെ ഭാഗമായതിൽ എനിക്ക് വളരെ വളരെ അധികം അഭിമാനമുണ്ട്. ഐ എം സോ ഹാപ്പി. ആൻഡ് ഇത് വേർഡ് ഓഫ് മൗത്ത് എന്നുള്ള ഒരൊറ്റൊരു കാര്യത്തിൽ കാരണമാണ് ഇത്രയും ഇതിന് റിസപ്ഷൻ കിട്ടിയിരിക്കുന്നത്. സോ അതിന് മീഡിയയ്ക്കും ഇൻഫ്ലുവൻസേഴ്സ് അല്ലാതെ ചുമ്മാ പടം കണ്ട് ആ ഹരത്തിൽ റീലിട്ട ആൾക്കാർക്കും ഒவ்வொருത്ത ആൾക്കാർക്കും താങ്ക് യു സോ മച്ച്. നന്ദി എന്നുള്ളൊരു വാക്ക് മാത്രമേ എനിക്ക്. Thank you very much Abhirami ma'am and finally Arjun sir. സാറിന്റെ എല്ലാ സിനിമകളും ജംഗിൾപൻ ആയാലും മുതൽപൻ ആയാലും ഋതമായാലും നമ്മൾ മലയാളി പ്രേക്ഷകർ നിറഞ്ഞ കൈയടിയോടുകൂടി ആവേശത്തോടുകൂടി സ്വീകരിച്ചതാണ് ഇപ്പോഴും ബ്ലാസ്റ്റ്. പ്ലീസ് ബ്ലാസ്റ്റ് ഒരു രക്ഷയില്ല, കേരളം മുഴുവൻ ഏറ്റെടുത്ത് കഴിഞ്ഞിരിക്കുകയാണ് ബ്ലാസ്റ്റർ. സോ പ്ലീസ് ഷെയർ us with മലയാളി audience here. இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் சோஷியல் மீடியா நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பாய் த ஹோல் டீம் ஆன் த ஸ்டேஜ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது மெயின் வந்து இந்த ப்ரெஸ் மீட் எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிஃபோர் we were talking about the concept of the movie, like the movie will be like this, the characterization will be like this. இந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். Now the people have seen the movie, they loved the movie and they made the movie a very big success, not only in Tamil Nadu, Kerala, Karnataka, Andhra Pradesh, and it's a massive hit. Yeah, overseas also. And right now I feel like அந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடலாம் மாதிரி இருக்கு. ஸோ 1918 சொன்ன எல்லாரும் நான் சின்ன வயசு, நான் பிறந்ததே இல்லை, எல்லாம் ஆரம்பிக்க போறாங்க இப்போ. பட் இருந்தாலும் உண்மையை சொல்லிடுறேன், 85ல இருந்து நம்ம கேரளா மக்கள் என்னுடைய படங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போல இருந்து அவங்களுடைய லவ் எம்எல் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்னுடைய படங்கள், நிறைய படங்கள் மச் பிஃபோர் ஜென்டில்மேன், இந்த படத்துக்கு எல்லாம் பிஃபோர் 84, 85, 86 இந்த டைம்ல எல்லாம் நிறைய படங்கள் இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போலேருந்து அந்த ஆதரவு எப்போ எம்எல் இருக்கு. எப்போ நல்ல படம் பண்ணால் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மலையாளம் ஆடியன்ஸு இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு பிளாஸ்ட் வந்து இவ்வளோ லவ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தியேட்டர்ல இருந்து நமக்கு நியூஸ் வருது. ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி இருந்தது, செகண்ட் டே, தேர்ட் டே, அப்படி மல்டிப்ளை. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை பிளாஸ்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் as I told you, இது ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஒரு ஸ்டேஜாக இருக்கிறதுனால ஐ வாண்ட் டு தேங்க் my production house, அகோரம் கல்பாதி அகோரம் சார், அவங்களுடைய டாட்டர்ஸு, அவங்க வீட்டிலேயே வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட் இருக்கு. அவங்களுடைய டாட்டர்ஸ் 2 பேர், ஐஸ்வர்யா அண்ட் அர்ச்சனா, இவங்க 2 பேர் தேர் ஹெட்டிங் த ஹோல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ அவங்க வீட்டில இருந்து ஆரம்பிக்குது ஒரு விமன் ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஐ மீன் ப்ராமினன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அண்டு இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப, அந்த விஷயத்தில் ஐ ரியலி தேங்க் யூ வெரி மச். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய டைரக்டர் பார்த்தா அவங்க எல்லாருக்கும் சின்ன பையன் மாதிரி இருக்கு. அவருடைய மைண்டில் எவ்வளோ விஷயங்கள் ஓடுது, எத்தனை டிஃப்ரெண்ட் ஆளுங்க இருக்காங்க. இப்போ நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர், என்கிட்ட எப்படி சொல்லணும் கதை, இன்னொருத்துக்கிட்ட எப்படி சொல்லணும், ஐயோ இந்த ஆள் வேண்டான்னு சொல்கிறான், நிறைய தடவை நினைச்சிருப்பார் இவர். ஏதாவது சொல்லும் போதே என்னப்பா எழுத சீனு அப்படின்னு சொல்லுவோம், மறுபடி என்ன கன்வின்ஸ் பண்ணோம், இன்னொருத்தர் கன்வின்ஸ் பண்ணோம்.
கடைசியில் வந்து அழுதுகிட்டோ சிரிச்சுக்கிட்டோ எப்படி அவருக்கு என்ன வேணுமோ அவர் அது வாங்கிட்டு நாட் ஓன்லி வித் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் ஆகட்டும் நம்ம ரவி பஸ்கூர் மியூசிக். ஸோ கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படிங்கிறது நம்ம கேப்டன் இத்தனோண்டு கேப்டன், ஆனால் அவ்வளோ பெரிய ஷிப்பை வந்து ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ ஐம் ரியலி வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம் அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் directorial venture. So thank you, my dearest. And again, the actors in the movie. Before actors, the technicians. இப்போ நம்ம என்னதான் பண்ணாலும் the presentation of the movie, presentation director, அதுக்கப்புறம் வந்து கேமராவில் தான் நம்ம ஜனங்க பார்க்க போகிறாங்க எப்படி இருக்குன்னு. இந்த கேமரா ஒர்க், இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த ஃபைட் மாஸ்டர். இது வந்து திஸ் மூவி இஸ் லைக் பக்கா ஆக்ஷன் ஓரியன்ட் மூவி. ஃபைட் மாஸ்டர் பிரபு எக்ஸ்ட்ராடினரியாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அவன் ஹைலைட் இந்த மூவி, எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஆல்ரெடி. ஸோ ஐ ரியலி தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு அபிராமி என் கூட தான் ஃபர்ஸ்ட் நடிச்சாங்க. ஒரு எத்தனை வருஷமா முன்னாடி வானவில் அப்படிங்கிற ஒரு படத்தில் நாங்கள் நடித்தோம். அப்போ பார்த்த அபிராமிக்கும் இப்போ பார்க்குற அபிராமிக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹைட் இன்னொரு கொஞ்சம் இப்போ ஹைட்டு இல்லை, அதே ஹைட்டு தானே. ஸோ அப்போ வந்து தமிழ் படம் பண்ணும்போது அவங்களுக்கு மலையாளம் மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. தமிழில் எவ்வளோ சுத்தமாக தெரியாது, பத்துக்கான்னு ஏதோ பேசுவாங்க, யாருக்கும் புரியாது. இன்னைக்கு வந்து தமிழ் அவ்வளோ அழகான தமிழ் பேசுகிறாங்க. ஆஸ் அன் ஆக்டர் நல்லா வளர்ந்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக் இந்த கேரக்டருக்காக அவங்க டெடிகேட் பண்ணிட்டு முன்னாடியே ஸ்லிம்மு, அதோட ஸ்லிம் ஆகிட்டு இந்த கேரக்டருக்கு அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹர். ஷீஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். Audience have already seen it. And thanks Abhirami to be the part of this very nice movie. And next comes our பூ ஒன்று புயலானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ நீ பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகான ஒரு மென்மையான ஒரு பொண்ணு, ஆனால் இன்னைக்கு வந்து she has done a wonderful job. People are loving her work. அவ்வளோ டெடிக்கேஷன், அவ்வளோ ஒரு கம்பேஷன், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிஜமாக சொல்லணும் அந்த பொண்ணு. ஸோ வாட் எவர் இன்னைக்கு அவங்களுக்கு இந்த ஒரு கிரெடிட் இன்னைக்கு என்னெல்லாம் அந்த பாராட்டுகள் வந்துட்டு இருக்குன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ஹார்ட் ஒர்க். அஃப்கோர்ஸ் மை டைரக்டர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது தட் இஸ் அந்த அல்டிமேட். அது ஆனதுக்கப்புறம் அவருடைய ப்ரெசன்டேஷனில் வந்து நடிக்கிறது, பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபைட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பார்க்குறதுக்கு யாராவது கேட்டால் ஆமாம் ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன், ஆனால் ஈஸி கிடையாது. சும்மா ஒரு ரோல் போகணுன்னா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எனக்கு நல்லா தெரியும். எங்கே போனால் முட்டி இங்கே அடிப்படும், தலைக்கு அடிப்படும், இதெல்லாம் தெரியும். பாவம் அவங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பிக்சர், இதுக்கு முன்னாடி எல்லாம் டான்ஸ் தான். ஷீ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டான்ஸர் வேறு. ஸோ இம்மிடியேட்டாக வந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு ஃபஸ்ட்டு இவர் வந்து கதை சொன்னப்போ கதை சூப்பராக இருக்குது, நம்ம நினச்ச மாதிரி அப்படியே வந்துடும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை கேரண்டி சார், ஐ வில் சீ டு தட், அந்த மாதிரி பண்ணிடுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேட்டது நான் யார், என்னுடைய ஒய்ஃப் யார், என்னுடைய பொண்ணு யார், என் டாக்டர் யார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் டைம் ஆச்சு. அவங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் அவங்க வந்து சொன்னாங்க. எனக்கு சின்ன டவுட் தான் இருந்தது, டோன்ட் திங்க் அதர்வைஸ். இவங்க எப்படி ஃபைட் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப நல்லா டான்ஸர் ஆச்சு அவங்க அப்படின்லாம். பட் ஷீ ப்ரூவ்ட் மீ ராங். வண்டர்ஃபுல்லாக ஷீ இஸ் பர்ஃபார்ம் ஸோ வெல். ஸோ கிரெடிட் கோஸ் டு ஹர். அண்ட் சினிமாவில் பார்க்க முடியாத இன்னொரு விஷயம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா சைல்ட்ஹுட்டு பெரிய பொண்ணு. இந்த குட்டி இதுதான் சின்னதாக இருந்தது. என்னுடைய சின்ன சைல்ட்ஹுட் ஆஃப் மை டாட்டராக நடித்தது. அவங்க அப்படியே பெருசாக நாங்கள் இவங்க இருக்காங்க. ஸோ சினிமாவில் நீங்கள் இதை பார்க்க முடியாது. ஸோ ஷீஸ் ஆல்சோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா கராட்டே, நீங்கள் பார்த்தது சினிமாவில் ஓன்லி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 to 10%. அவ்வளோ ஸ்டைலிஷாக பண்ணது. சச் டெடிக்கேட்டட் கராட்டே கேர்ள். பார்த்தா எனக்கே பார்த்து இந்த ஸ்டைல் நம்ம கற்றுக்கலாமே அப்படின்னு நல்லா இருந்தது.
இன்ஃபேக்ட் ஐ டோல்டு பிரீத்திக்கு சொன்னேன், இங்கே பாருமா சின்ன குழந்தை ரொம்ப நல்லா பண்ணுது, we have to மேட்ச் இதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் ஈக்குவலி ஷி மேட்ச் அண்ட் ஷி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நிஜமா சொல்கிறேன், தமாஷே சொல்கிறேன். ஸோ அண்ட் ஆல் மை அவர் ஆக்டர்ஸ், நம்ம ஜான், ஹீ இஸ் ஆல்வேஸ் ஹை. அவங்க பேர்லேயே கொக்கைன் இருக்கு. பாவம் எந்த ஒரு பழக்கமும் இல்லை, ஆனால் பேர் மட்டும் கொக்கைன் வச்சிருக்காரு. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தட் இஸ் பெஸ்ட். ரொம்ப டெடிகேட்டட் ஆக்டர். ஹீஸ் காட் அ வெரி குட் ஃபிசிக். நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இனிமேல் இன்னும் பெருசாக வரணும். அடுத்து நிறைய நம்ம சேர்ந்து நடிக்கணும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி, ஆடியன்ஸ் ஹவ் சீன் ஹிஸ் ஜாப். ஐ விஷ் ஹிம் ஆல் தட் இஸ் பெஸ்ட். அண்ட் இவர் நம்ம என் பேரை வச்சிருக்கிறார் அர்ஜுன் சிதம்பரம். சிதம்பரம் மட்டும் மாற்றிக்கிட்டார், அவ்வளோதான் அவர். அப்புறம் படத்தில் அவரது நெகட்டிவ் ரோல், ஆனால் இங்கே நல்லவனா நடிக்கிறதுக்காக வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கூட ரொம்ப ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. இப்போ அவரு கூட நிறைய அடி, நிறைய ஃபைட்டில் நிறைய அடி. அண்ட் ஹிஸ் டன் இஸ் ரோல். ரொம்ப ஒரு மெச்சூர்டு ஆக்டர் லெவலில் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இப்போ எத்தனை படம் ஆச்சு, ஒரு 10 படம். பட் இன்னும் பெரிய மெச்சூர்டு ஆக்டர் மாதிரி இதில் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்லேயும் கேட்டிருந்தாங்க, யார் அந்த ஆக்டர் அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அண்ட் அகெயின் தேங்க் நம்ம மீடியாவுக்கு. சார் சொன்ன மாதிரி மீடியா தான் இது ரொம்ப நல்லா பெரிய லெவலுக்கு இந்த சினிமாவை கொண்டு போயிருக்கு. என்னுடைய பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச் மீடியா. எல்லாருக்கும் நல்ல படம் பண்ணால் நிச்சயமாக எப்பவும் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. யூ ஹவ் ப்ரூவ்ட் அகெயின். அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண நம்ம மேஜிக் ஃப்ரேம்ஸ் அவங்களோட நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் ஐ நோ யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் யாரும் சாப்பிடல போல இருக்கு. நாங்களும் சாப்பிடல. எங்களுக்கு சாப்பிட போடாமல் எங்கள் கூப்பிட்டு இழுத்துட்டு வந்துட்டாங்க. உள்ளே இருந்து ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஃபைன் ஸ்டமக்ல இருந்து. எனிவேஸ் தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். There's some questions from media. ஒன் செகண்ட், நம்ம டைரக்டர் பேசணும். ஆக்சுவலி நான் இந்த ஜேர்னி ஆஃப் பிளாஸ்டில் படத்தில் வர ராஜாராமன் கேரக்டரில் ஒரு 2 பேரை பார்த்தேன். ஒன்று இட்ஸ் அகுரம் சார், அர்ச்சனா மேம் அண்ட் ஐஸ்வர்யா மேமை ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஸ்ட்ராங்காக வளர்க்குற ஒருத்தராக நான் பார்த்தேன். இன்னொன்று சிவகாமியோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவளை ரைஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று அவளுக்கு ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா வருது, அதில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணி கேரளாவிலேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணி ஒரு 3 days அவங்க கூட ஸ்டே பண்ணி திரும்ப அகைன் கேரளா போகணும், திரும்ப வரணும். தன்னோட பொண்ணோட ட்ரீமுக்காக அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. திஸ் இஸ் ஹவ் கேர்ள் பேரண்ட்ஸ் சுட் பி அப்படின்னு நான் இங்கே சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. யா சிவகாமியோட மாஸ்டர். Okay, പുള്ളിക്കൊരു കയറ്റി കൊടുക്കാം. താങ്ക് യു. ഓക്കെ, അപ്പൊ ഇനി നിങ്ങളുടെ ബ്ലാസ്റ്റ് തുടങ്ങാനുള്ള സമയമാണ്. ക്യാൻ ടേക്ക് ക്വസ്റ്റ്യൻസ് ഫ്രം മീഡിയ. സാർ നമുക്കിനി മീഡിയ സാർ ആദ്യം ഡയറക്ടർ സാർ ബിഗ് സല്യൂട്ട്. അഭിരാമിമാഡം ഒരിക്കലും ബോഡി അങ്ങനെ സ്ലിം ഒക്കെ ആയത്. അപ്പോൾ എന്തുകൊണ്ടാണ് അഭിരാമി കാരണം എന്താണ്? சார் கேன் யூ ரிப்பீட்? என்ன எதுக்கு படத்தில் எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. பவர் எனக்கு அவங்கள பார்க்குறப்போ ஒரு பயங்கர பவர் ஒன்று ஃபீல் ஆகும். பார்க்குறப்பே ஒரு பவர் இருக்கப்போ அவங்க அடித்தா அதை இன்னும் பிலீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணேன். அதான் அதோட ரீசன். BGM ആൻഡ് എഡിറ്റിംഗ് ഭയങ്കര സൂപ്പറായിരുന്നു. അത് ശരിക്കും പറഞ്ഞാൽ വർക്കൗട്ടായിരുന്നു. അർജുൻ സാറ് ലിയോ സിനിമയിൽ അർജുൻ ദാസിനെ കൊന്നത് നമുക്ക് ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടായിരുന്നില്ല. പക്ഷെ ഇപ്പോൾ ഒക്കെ ഭയങ്കര കംബാക്ക് ആയിരുന്നു. അപ്പോൾ അർജുൻ സാറിന് ഒരു ഫാദറായിട്ട് എടുക്കാനുള്ള കാരണം ആക്ഷൻ ഉള്ളത് കൊണ്ടാണ്. എന്തുകൊണ്ടാണ് അർജുൻ ഫാദറായിട്ട്
അർജുൻ സാറിനെ ചൂസ് ചെയ്യാനുള്ള കാരണം എന്തായി? അല്ല സത്യം പറഞ്ഞ ഈ ക്യാരക്ടർ என்ன வேற எதுக்கு இந்த ஆരെങ്കിലും படத்துல பറ്റുமோ? போட்டிருக்கேன்னு கேக்குறாங்க. அல்ல நீங்க சொல்லுங்க, இந்த கேரக்டர் வேற யாராவது இருக்காங்களா பண்ணறதுக்கு? சின்ன வயசுல സൂര്യപാർവ എന്തൊക്കെ ഭയങ്കര ഹിറ്റായിട്ട് തിയേറ്ററിൽ കണ്ടതാണ്. யார் ஒரு അല്ല ഒരു കംബാക്ക് ഒരിക്കലും അർജുൻ സാറിന് ആഗ്രഹിച്ചിരുന്നു. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ ஆல்சோ ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு சூப்பர் மாஸான ஒரு ரோலில் எனக்கு சார் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பாருன்னு தோணுச்சு. ஸோ அதான் சார் போனோம். അഭിരാമി ഇവിടെ ഒരു നീണ്ട ഇടവേളയ്ക്ക് ശേഷമാണ് അർജുൻ സാറിന്റെ കൂടെ വീണ്ടും സ്ക്രീൻ പങ്കിടുന്നത്. അപ്പോൾ പഴയ അർജുൻ സാറും പുതിയ അർജുൻ സാറും തമ്മിൽ സെറ്റിൽ വെച്ച് എന്തെങ്കിലും മാറ്റം തോന്നിയിട്ടുണ്ടോ? ഇല്ല, അതേപോലെ തന്നെ ഇരിക്കുന്ന ആൾ. അന്നും നല്ല ജിം ബോഡിയും ആക്ഷനും സ്റ്റൈലും സ്വാഗും ഒക്കെ ഉണ്ടായിരുന്നു. ഇന്നും അത് ഇച്ചിരി കൂടിയിട്ടേ ഉള്ളൂ, അല്ലാതെ വേറെ വ്യത്യാസമൊന്നുമില്ല. അമ്മയും ഇത് നമ്മളൊരു വലിയ മെസ്സേജ് നേരത്തെ പറയുന്നത് ഒരു വലിയ മെസ്സേജ്. നമ്മുടെ സമൂഹത്തിലേക്ക് ഈ സിനിമ എത്രമാത്രം ആളുകൾ ഏറ്റെടുക്കുന്നു, ഈ സിനിമ ചെയ്യുമ്പോൾ നമ്മൾ ചിന്തിച്ചിട്ട് ഇപ്പോൾ വലിയ ഹിറ്റാണ്. ഫാമിലിയാണ് ഏറ്റെടുക്കുന്നത്, ഫാമിലിയാണ് ഞങ്ങളൊക്കെ ഫാമിലിയായിട്ട് പോയി കാണുന്നത്. അത് കഥ കേട്ടോണ്ട് ചെയ്തു വെക്കും, ഇത് എത്രമാത്രം ഏറ്റെടുക്കും. ഒരച്ഛനും അമ്മയും മോളും കൂടിയാണ് ഈ സിനിമ ഷോൾഡർ ചെയ്ത് കൊണ്ടുപോകുന്നത്. അതങ്ങനെ നിങ്ങൾ ആദ്യം ഈ കഥ കേട്ടപ്പോഴും സിനിമ റിലീസ് ചിന്തിച്ചിട്ടുണ്ട്? രണ്ടുപേരും Of course, when you do, when you start working a project, first you should have that confidence that this movie will do well. And for me, though nobody is genius in this film industry, at least with little experience, I can see that okay, there is some positivity in this. And நம்ம பாசிட்டிவா பண்ணும்போது கேரண்டி எல்லாம் மக்கள் எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு. சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் நம்ம சொல்லலாமே. லெட் அஸ் டூ. தேர் ஷுட் பி எ பர்பஸ் இன் ஃபிலிம் மேக்கிங். ஸோ இவங்க நல்ல ஒரு விஷயத்த சொல்லும்போது அஃப்கோர்ஸ் வி ஹேட் லாட் ஆஃப் இது கேரண்டி இந்த படம். பட் இந்த அளவுக்கு இது ஒரு ஹிட் ஆகும் அப்படிங்கிறது எல்லா பாஷையிலும் ஹிட் ஆயிருக்கு இப்போ படம். அப்படின்னா என்னன்னா ஜனங்களுக்கு இந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கு. நாட் ஓன்லி ஃபைட், இவங்க சொல்ற விஷயம் பெண்ணுங்களுக்கு நல்லா நம்ம பேரண்டிங் நம்ம பண்ணணும், அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். தெர் இஸ் சம்திங் கால் டுமாரோ. அந்த டுமாரோவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா எல்லாரும் இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை வளர்க்கணும், பெண் குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம நினைச்சு தான் பண்ணியிருக்கோம். பட் அது நிச்சயமாக அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அதனால தான் மக்கள் இந்த படத்தை பெரிய ஹிட் ஆக்கியிருக்காங்க. தே ஆர் வாட்சிங் அண்ட் so much of appreciation for this. അർജുൻ സാർ അർജുൻ സാറിന്റെ കുറെ ഫാൻസ് ഉണ്ടാവുമല്ലോ. അപ്പൊ ഫസ്റ്റ് நீங்க எங்க இருக்கீங்க? സാറിന്റെ കുറെ ഫാൻസ് ഉണ്ടാവുമല്ലോ. അപ്പം ഈ ആക്ഷൻ കിങ് എഴുതി കാണിച്ചപ്പോ തന്നെ ഭയങ്കര ഗൂസ്ബംസ് ആയിരുന്നു. സോ ഒരുപാട് നാളുകൾക്ക് ശേഷമാണ് ഇങ്ങനെ ഒരു ആക്ഷൻ പടം സാർ പ്രോപ്പറായിട്ട് ഫൈറ്റ് ഒക്കെ ചെയ്ത് അത്രയും സ്റ്റൈലിഷ് ആയിട്ട്. സോ ആ ഫാൻസിന്റെ നിന്ന് കിട്ടുന്ന റെസ്പോൺസ്, അതായത് OG അർജുൻ ഫാൻസിന്റെ കയ്യിൽ നിന്ന് കിട്ടുന്ന റെസ്പോൺസ് എങ്ങനെയാണ്? That's always nice, no? When you work hard, when you put your heart and soul for a role, and when it has been appreciated by the people, it's something fantastic. Nothing like that. It's so much of love. That's what I told in the beginning itself. எப்போலிருந்து they are giving so much of love for me. எப்போ நல்ல படம் பண்ணா நாங்க இருக்கிறோம், ரெடியா இருக்கிறோம் பார்க்கறதுக்கு அப்படின்றாங்க. So that is when always I feel scared. ஐயோ, I should do something nice, ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறத எப்பவும் இருக்கும். So this movie happened. I'm very very happy for me. வளர்க்கணும். இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் குழந்தைங்கள, அது எஸ்பெஷல் பெண் குழந்தைங்கள நல்லா ஒரு தைரியமாக ப்ராப்ளம் வந்தால் வாடா அடிக்கிறனா அடிந்து அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு தைரியம், அப்படி பேரண்ட்ஸ் வளர்க்கணும் குழந்தைங்கள, பெண் குழந்தைங்கள அப்படிங்கிறது தான் முன்னாடி அவர் சொன்னார். ஸோ திஸ் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
அதுக்கப்புறம் இன்னொன்று, எங்கேயோ தப்பு நடக்கும்போது அந்த தப்புல நம்ம தாய் தகப்பனை இருந்தால் நமக்கு கோபம் வரும், என்ன வேணாலும் பண்ணுறோம். ஓகே, ஸோ தட்டி கேட்கறதுக்கு தாய் தகப்பு மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் நம்ம அடிக்கணும், யாரா இருந்தாலும் ஜஸ்டிஸ் என்ன இதுன்னு கேட்கணும் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். பிக்சர் ஓப்பனிங் பாயிண்ட், அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் அதுதான். தட் இஸ் த பேஸ் ஆஃப் திஸ் மூவி. கரெக்ட் தானே? மெயின் தீம் அதுதான் இந்த படத்துல. நம்ம என்னதான் ஆக்ஷன் அது இது எல்லாம் பண்ணிட்டு வந்தாலும் அது மெயின் தீம் இதுதான். ஸோ தீஸ் 2 பாயிண்ட்ஸ் லைக் ஐ ரியலி லவ்ட் இன் திஸ் மூவி, திஸ் സബ്ജക്ട്. അഭിരാമി മേഡം, ഈ പറഞ്ഞ അമ്മ എന്ന നിലയിലും ഒരു പോരാളി എന്ന നിലയിലുമാണ് ഈ സിനിമ കാണുന്നത് അല്ലേ? മോൾക്ക് വേണ്ടിയുള്ള ഫൈറ്റ്, കുടുംബത്തിലുള്ള ഫൈറ്റ്, ഒരു അമ്മ എന്ന നിലയിലും പോരാളി, ഈ രണ്ടും ഒരുമിച്ചാണ് മനസ്സിന്റെ ആ കഥയിലും അഭിനയിക്കുമ്പോഴും. ആർട്ടിൽ രണ്ടാണ്, അമ്മയാണ് പക്ഷെ ഒരു പോരാളിയാണ്. അത് എങ്ങനെയാണ് ഹാൻഡിൽ ചെയ്തത്? അത് വലിയ ബുദ്ധിമുട്ടുള്ള ഒരു കാര്യമല്ല. ബിക്കോസ് ഞാൻ പൊതുവെ ജീവിതത്തിൽ സമാധാനം ഇഷ്ടപ്പെടുന്ന ഒരാളാണ്. പക്ഷെ എൻ്റെ മകൾക്കൊന്ന് വരുവാണെങ്കിൽ എന്നെക്കാളും മോശം വേറെ ആരുണ്ടാവില്ല. ഞാൻ അവരെ തീർക്കും, അതിലൊരു സംശയമില്ല. അത് തന്നെയാണ് ഇവിടുത്തെ ഇമോഷനും. നീലവേണിയും അത് തന്നെയാണ്. അവർക്കും സമാധാനം ഇഷ്ടപ്പെടുന്ന ഒരാളാണ്. അവർ എത്രത്തോളം ഫിസിക്കലി മെൻ്റലി ഒക്കെ സ്ട്രോങ് ആണെങ്കിലും നമുക്ക് സമാധാനമായിട്ട് ജീവിക്കുന്നതാണ് നല്ലത് എന്ന് പറയുന്ന ഒരു വ്യക്തിയാണ്. പക്ഷെ അവളുടെ മകളെ ആരോ തൊട്ട് കളിക്കുമ്പോൾ അച്ഛനുണ്ടേലും ചെറിയച്ഛനുണ്ടേലും ആരാണേലും ഞാൻ മുന്നേ വന്ന് നിൽക്കുക, എന്നെ കടന്നിട്ട് പോയാൽ മതി എന്നാണ് അവരുടെ അത് ഏതൊരു അമ്മയാണെങ്കിലും അങ്ങനെ തന്നെയാണ്. അതിൽ ഒരു സംശയം വേണ്ട. മേഡം ഹായ് 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 മേഡം, ഇതിലിപ്പോൾ സാരിയിലാണ് ഫൈറ്റ്, സാരി കൊടുത്തിട്ടാണ് ഫൈറ്റ് ചെയ്തത്. മേഡത്തിന് വേണമെങ്കിൽ ചുരിദാറിൽ മതി എന്ന് പറയായിരുന്നു. പക്ഷെ എന്തുകൊണ്ടാണ് സാരി തന്നെ മതി, ഞാൻ അത്രയും എഫേർട്ട് ഇട്ട് ചെയ്യും എന്ന് തോന്നിയത് എന്താണ്? അങ്ങനെ ആക്ച്വലി നമ്മൾ അതിനെക്കുറിച്ച് ഡിസ്കസ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. സുഭാഷ് ഞാൻ സംസാരിച്ചായിരുന്നു. ചുരിദാറിൽ ഒരു ഫ്ലാഷ് ബാക്ക് പോർഷനിൽ ഒരു ഫൈറ്റ് ഷൂട്ടും ചെയ്തതാണ്. പക്ഷെ സാരിയിൽ ഫൈറ്റ് ചെയ്യുമ്പോൾ കിട്ടുന്ന ആ ഒരു ഫയർ ഇവരുടെ, ഐ മീൻ നോട്ട് ടേക്കിംഗ് അവേ ഫ്രം ഹെർ അറ്റ് ഓൾ, പക്ഷെ സാരിയിൽ കിട്ടുന്ന ആ ഒരു ഫയർ വേറെ ഒന്നിലും കിട്ടില്ല. നമുക്കൊരു ദേവിയുടെ ഒരു രൗദ്ര രൂപമൊക്കെ കാണുന്ന ആ ഒരു ഫീലാണ് കിട്ടുന്നത്. ആൻഡ് അതിൻ്റെ പരിമിതികളും ഉണ്ട്. സോ കൊറിയോഗ്രഫിയും അത്രയും ബുദ്ധിമുട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പർ ബോഡി മാത്രമേ കൂടുതൽ ഉപയോഗിക്കാൻ പറ്റുള്ളൂ, കിക്സും കാര്യങ്ങളൊന്നും പറ്റിയില്ല. എനിക്ക് ആ കുറേ കാലുണ്ട്, പക്ഷെ ഒന്നും ഉപയോഗിക്കാൻ പറ്റിയിട്ടില്ല സിനിമയിൽ. പക്ഷെ ആ സ്ക്രീനിൽ കാണുമ്പോൾ ഐ തിങ്ക് ഒരു ഇന്ത്യൻ കോണ്ടെക്സ്റ്റിൽ വെച്ച് നോക്കുമ്പോഴത്തേക്കും സാരിയിൽ കാണുമ്പോൾ അതിൻ്റെ ഒരു സ്റ്റൈൽ, ഒരു ഗെത്ത് വേറെ തന്നെയായിരുന്നു. ആൻഡ് ഐ എം റിയലി ഗ്ലാഡ് ഫോർ സുഭാഷ്. അത് തന്നെ വേണം എന്ന് പറഞ്ഞ് നിർബന്ധമായിട്ട് എന്നെ കൺവിൻസ് ചെയ്യിച്ചതാണ്. സോ ഐ എം റിയലി ഹാപ്പി ദാറ്റ് ഹി ഡിഡ് ദാറ്റ്. ജീവിതത്തിൽ ഇങ്ങനെ ഫൈറ്റ് ചെയ്തിട്ടുണ്ടോ? ഞാനൊരു മനുഷ്യനെ കൈ നീട്ടി പോലും അടിച്ചിട്ടില്ല. വായ വെച്ച് പറയും, കൊടുക്കേണ്ട അടുത്ത് കൊടുക്കും. പക്ഷെ കൈ കൊണ്ടുള്ള പ്രയോഗം ഞാൻ ഇതുവരെ ചെയ്തിട്ടില്ല. പക്ഷെ ഇനി ചെയ്യും കേട്ടോ, ഇനി ചെയ്യും. ഇതിനുവേണ്ടി ഞാൻ ട്രെയിനിങ് എടുത്തു. പക്ഷേ ആ കരാട്ടെ ട്രെയിനിങ്, പക്ഷേ ഇപ്പൊ സാറ് പറഞ്ഞ പോലെ ഫിസിക്കലി സ്ട്രോങ് ആണെന്നുള്ള ഒരു വരുമ്പോഴത്തേക്ക് അകത്തെ കോൺഫിഡൻസ് കൂടും. സോ ഇനി വേണമെങ്കിൽ ഞാൻ ചെയ്യും. കളിക്കല്ലേ. ഹലോ പ്രീതി, ഹായ്. ഇവിടെ ഹായ്. Hello. മലയാളം தெரியுமா? Felt like somewhere I didn't grow enough to rise to that role. So அது முடியும் போது இந்த ப்ராஜெக்ட் வந்த போதே நான் யோசிச்சேன், this time I don't want to miss, like whatever I'm doing எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு கற்றுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன். ஸோ ஃபார் an actress, especially a newcomer, this feels so like groundbreaking for me. Yeah. Thank you. Last question. Sure. നമുക്ക് തന്നെ സംസാരിക്കാം. ഞാൻ ടിപ്സ് തരാം വേണേൽ. അർജുൻ സാർ നിങ്ങൾ മുതൽവെല്ല് CM ആയിരിക്കേ, മുതൽവെൽ മൂവിയിൽ CM ആയിരിക്കേ. இப்போ സാറേ നിങ്ങളുടെ ഫ്രണ്ട് വിജയ് CM ആയിരിക്കേ. സാർ എന്താ പ്രതീക്ഷ? CM இது எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு ஆக்டர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். സാറെപ്പോഴാ സാർ മുതൽവനാവുക?
அர்ஜுன் சார் சிஎம் சிஎம் நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா இருந்தாலும் நான் ஆக்டர், அவ்வளோதான். நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு பொலிட்டிக்ஸ் வரணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நாலேஜ் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு நாட் எக்விப்டு டு பி எ பொலிட்டிஷியன். ஓகேவா? சந்தோஷமா? பிடிச்சிக்கலாமா? பசிக்கலையா? எங்களுக்கு thank you sir, but நமக்கு can we wrap up with blast sir, blast trio and our iconic pose ல നമുക്ക് ഒന്ന് wind up ചെയ്യാം. Sir, can we wind up with blast trio's iconic pose? Yeah, Yes, sir. yeah. Please, Come. We need that. നമ്മുടെ ബ്ലാസ്റ്റ് ട്രയോന്റെ പോസ് ആണ്. അതിനുശേഷം എവരിവൺ All right, ladies and gentlemen. Woo! നല്ലൊരു ക്ലാപ്പ് വരട്ടെ. ആരാണ് പറഞ്ഞത്? ഓക്കെ, താങ്ക് യു വെരി മച്ച്. അപ്പം ഇനി എല്ലാവരെയും ഫോറം മോളിൽ കാണാം. താങ്ക് യു. தப்பியாரதுமா உனக்கு கை இருக்குல்ல, போய் அடிச்சுட்டு வா.